முண்டை நிக்கிற இடம் ஒண்ணுது இல்லைங்கிட்டு போ, எதையா விற்கணும் வெள்ளணும் இந்த வேலையெல்லாம் எனக்கு வேலை மயிரே கிடையாது. போட்டா போடுவேன் போயிட்டு இருப்பேன். திரும்ப பின்னாடி திரும்ப இதை கலட்டு, பெல்ட் கலட்டு, சாக்ஸ கலட்டு, அதை கலட்டு, இதுக்குள்ள அதை கள்ளக்காதல். காதல் என்ன கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லாமே ஒரே காதல், நல்ல காதல் தான். திருமணம் கடந்த உறவு. முழு மெண்டல் பிரச்சனை கிடையாது. அது என்ன செய்யும் பாருங்க, நல்லா முழு பைத்தியமா இருக்கணும் பாரு. அப்படியே இந்த காதலன் படத்துல தம்பி பரத் திருவான் பாரு, அப்படி அது வாட்டுக்கு சொரிஞ்சுக்கிட்டு தெரியும். அது அதைத்தான் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த அரைப்பைத்தியம் இருக்கு பத்தி, அரைப்பைத்தியம் அதுதான் அடுத்தவனை போய் கடிச்சு வைக்கும், கிள்ளி வைக்கும். அவர் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக ஏன் சும்மா இருக்கும்னு யானைக்கு ஒரு டவுசரை தப்பம். அந்த யானைக்கு டவுசர் தக்கிற பயல்கள்ட்ட போய் நீ ஆட்சியை கொடுத்துட்டு அவன் என்னவென்று தெரியாம ஒரு யானைக்கு தப்போம், அப்புறம் பூனைக்கு தப்போம், அப்படி தச்சுக்கிட்டு இருக்கான். குறிக்கு பிறந்த தற்குறிகளா, தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட? சார் சார்னாவே பிரச்சனை தான் நமக்கு. அது அந்த சார் எந்த சார் என்று கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது. இப்ப இந்த சாரு எந்த சார்னு நமக்கு தெரியுது. ஸ்லேவ் ஐ ரிமைன் சார்னா அதுக்கு விரிவாக்கம் தான். வெள்ளக்காரனை பார்த்து சார் சார் நம்ம போட்டது ஸ்லேவ் ஐ ரிமைன். எஜமா நான் உங்க அடிமை இன்னும் நினைவில் வச்சிருக்கேன், அதை நான் மறக்கல. அந்த சார் தான் இந்த எஜமானுக்கு இப்ப நம்ம அடிமை. அன்றைக்கு வெள்ளையர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆளும்போது உரிமைக்காக போராடினோம். சுதந்திர போராட்டம், விடுதலை போராட்டம். இன்னைக்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் அதே உரிமைக்காக இந்த கொள்ளையர்களை, இந்த இவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். ஜனநாயக நாட்டில் வாக்கு என்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை, மதிப்புமிக்க உரிமை, ஒரு வலிமை மிக்க ஆயுதம் ஜனநாயகத்தில் குடிகளின் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மதிப்புமிக்க நமது உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்று அறிவுறுத்துகிறார். அப்ப மதிப்புமிக்க உரிமை, மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் குடிகளுக்கு இருக்கிற கடைசி கருவி வாக்குதான், ஓட்டுதான், அந்த உரிமைதான். அந்த உரிமையை பெறுவது, அதை பாதுகாப்பது, அதை தக்க வைத்துக் கொள்வதிலே இவ்வளவு பிரச்சனை என்றால் இது உண்மையிலேயே ஜனநாயக நாடுதானா? உடலில் இருந்து, இந்த உடல் கூட்டில் இருந்து என்னுடைய உயிரை பிரிப்பதும், இந்த நாட்டில் இருந்து என் ஓட்டுரிமையை, வாக்குரிமையை பறிப்பதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓட்டுரிமை இல்லை, வாக்குரிமை இல்லை என்றால் உனக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. இந்த மரம் பூக்காது, காய்க்காது, பலன் தராது என்றால் எவனும் தண்ணி ஊத்த மாட்டான், உர வைக்க மாட்டான், பராமரிக்க மாட்டான், கண்டுக்கிற மாட்டான். உனக்கு ஓட்டு இல்லை என்றால் ஒரு பயம் மதிக்க மாட்டான். நம்பி கலைஞன் பேசும்போது, போன தடவை நான் போட்டேன், அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு, அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு. ஆமா போட்ட, எனக்கு போட்டியா? அதான் சார் கேட்கிற கேள்வி. எனக்கு போட்டா போடாத ஓட்டு உனக்கு இருந்தான்னா இல்லைன்னா தூக்குடா. அதுதான் இப்ப நாம என்ன செய்யணும்? இவனை மொத்தமா தூக்குடா, அவங்கள தூக்குடா. அதான் நம்ம செய்யணும். இந்த உனக்கு தான் தேர்தலில் நிக்கணும், வெல்லணும், இந்த வேலையெல்லாம் எனக்கு வேலை மயிரே கிடையாது. போட்டா போடுவேன் போயிட்டு இருப்பேன். எனக்கு என் நாடும் மக்களும் தான் முக்கியம். சும்மா தேவையில்லாம இவங்கள மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கம்பெனி கிடையாது நான். புரியுதா? என்ன வேலை பாருங்க, என்ன வேலை இது? அதை மட்டும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று அறிவிச்சு வந்து, அது 6 மாசம், ஒரு வருஷம், ஓராண்டு காலம் எடுத்து உரிய அதிகாரிகளை நியமித்து நீ அதை செஞ்சிருக்கணும். எந்தெந்த இடத்துல யார் யாரு 2 வாக்கு செலுத்துகிறார் என்று கூட கண்டு உணராத நீ என்னத்துக்கு தேர்தல் ஆணையம்னு ஒரு நாடகம் பண்ணி வச்சிருக்க? கேட்கறதுக்கு ஏதாவது பதில் சொல்றியா? இது ஜனநாயக நாடுன்ற இந்த நாட்டில் எல்லா தலைவரும் பேசுறானடா. இடைத்தேர்தல் என்றாலே ஆட்சி, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதான் ஜெயிக்குங்கிறான், சொல்றானா இல்லையா? அப்ப இது ஜனநாயகமாடா? எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அதுதான் இடைத்தேர்தலில் வெல்லும் என்றால் அதுக்கு பொருள் என்ன, அர்த்தம் என்ன, என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது?
அவன்கிட்ட தான் அதிகாரம் இருக்கும். அவனுக்கு தான் உளவுத்துறை, காவல்துறை, தேர்தல் ஆணையம் எல்லாம் அவர்களுக்காக தான் வேலை செய்வார்கள். அதனால் அவர்கள் கள்ளவாட்டு போடுவார்கள். அவர்கள் எண்ணுவதுதான் வாக்கு, அவர்கள் எண்ணி சொல்வதுதான் வாக்கு. அப்படின்னா எப்படி? அப்ப எதற்கு இது ஜனநாயக நாடு என்று சொல்கிறாய்? எப்படி? ஐயா கருணாநிதி இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள். அதிமுக இருக்கும்போது திமுக போட்டியிடாது. ஆனால் 2 பேரும் இருக்கும் போதும் இடைத்தேர்தலில் துணிந்து போட்டியிட்ட ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். விக்கிரவாண்டியில ஓடி போயிட்ட, எல்லாம் ஓடி போயிட்ட. நான் தான் இந்தியா, நான் தான் என்டிஏ. எங்க போன? எங்க போன? எங்களுக்கும் அவருக்கும் தான் போட்டி போட்டிங்கிற. அப்ப என்ன காட்டுக்குடல் போட்டி வைக்க போனியா? எங்க போன? அங்க போடாம போன? எங்க போன? ஈரோடு கிழக்கிலே ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கும் பிரபாகரன் மகன் சீமானுக்கும் நடந்தது அங்க போட்டி. எங்க போன? எல்லாம் எங்க போன? நீ முடிவு பண்ணிட்ட. ஐயா ராமசாமியை எதிர்த்து பேசிட்டான். அவர் பிறந்த மண்ணிலே இது பெரியார் மண்ணில்லை, பெரியாரை எனக்கு மண்ணுதான் என்று பேசி நின்னாண்ட பிரபாகரன் மகன் அந்த தேர்தலில். இது என்ன பெரியார்? பெரியாரு உங்க பெரியார புதைச்சிருக்கிறத ஏன் மண்ணுடா? இதுல வந்து அங்க மண்ணு இங்க மண். இது பெரியார் மண், வெட்டி வித்து தின்னு. இது திராவிடம், இது தமிழ் மண், பாதுகாத்து வை. அது தமிழ் தேசிய அரசியல். அது திராவிடம், தமிழ் தேசியம். அவரை பேசிட்டு அவன் டெபாசிட் கட்டுத்தொகை வாங்கிடக்கூடாது. எஜமா முடிவுட்டார். இங்க இருக்கிற சார் கள்ள ஓட்டு போடுவதை தடுக்க முடியல. ஒன்னால பல வாக்ககங்களை கதை சாத்திட்டு போடுறாங்க. கள்ள ஓட்டு என்ன புகாரளி தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது. எவ்வளவு முறையீடு ஏற்று பார்க்காது. காசு கொடுக்கிறான் வாக்குக்கு 1000 2000 தெரியுது, கேட்காது தேர்தல் ஆணையம். இதை எதையும் தேர்தல் ஆணையம் என் வாக்கை சரியாக எண்ணி சொல்லும் என்று என்னை நம்ப சொல்றான். பைத்தியக்காரன், நீ பைத்தியம், நான் பைத்தியம் இல்லடா. இப்ப அந்த தேர்தல் ஆணையம் தான் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தை செய்துகிட்டு ஓடி வருது. அப்ப அந்த சிறப்புக்கு பதில் நம்மகிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன வேலை செய்யற நீ? உனக்கு வேலை மயிரில் ஒரு வேலையும் இல்லை. எங்களுக்கு கோடி வேலை இருக்குங்க. ஆத்தால பெண் உழுது பொழைக்கணும், ஆடு மாடு மேய்க்கணும், களை எடுக்கணும், கரும்பு வெட்டணும், வயக்காட்டில் போய் வேலை செய்யணும். அப்பதான்டா சோறு. உழைக்கிற மேய்க்கணும். ஓட்டு இருக்கா? இது இருக்கா? ஏற்கனவே இளவு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லாம என்ன இளவு காசு கொடுத்தாலும் 40 50 60 விழுக்காடு தான் வாக்கு பதிவாகுது. காரணம் என்ன? காரணம் என்ன? 100 பேர்ல 60 பேர் 70 பேர் 50 பேர். அது அதிகப்படியா நீ காசு கொடுக்கணும். ஓட்டுக்கு 2000 கொடுக்கணும், மிக்சி கொடுக்கணும், கிரைண்டர் கொடுக்கணும், லேப்டாப் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். எளவு கர்மாந்திரம் பிரியாணி கொடுக்கணும், குவார்டர் கொடுக்கணும். எல்லாம் கொடுத்தா தான் 60 பேர் ஓட்டு போடவே வர்றான். ஏன்? நம்பிக்கை இல்லை. இந்த லட்சணத்துல என்ன? உனக்கெல்லாம் ஓட்டு இருந்தா என்ன, இல்லை நான் முடிவு பண்ற. இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள், என் உயிரின் என் உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும். இந்த நாட்டிலே குடியாட்சியை, மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே மக்கள் தங்களுடைய மதிப்புமிக்க வாக்கின் மூலமாக யார் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தார்கள். அந்த உரிமைதான் இங்கே போராடி பெற்ற ஜனநாயகம். அந்த உரிமை இங்கே பேசிய தம்பிகள் எல்லாம் கூட குறிப்பிட்டார்கள். ஜமீன்தார், இவ்வளவு நிலம் வைத்திருக்கிற நிலக்கலார்கள், இவர்கள் தான் வாக்கு செலுத்த முடியும் என்கிற நிலை இருந்தது. அதை போராடி தகர்த்து எல்லோருக்குமான உரிமையை பெற்றார்கள். பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது. பன்னெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் சிறப்பு தொகுதி என்று பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்படி போராடி பெற்றது அந்த உரிமை. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? வாக்காளர்கள் தீர்மானித்தார்கள் யார் என் ஆட்சியாளன் என்று. இன்னைக்கு ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் யார் என் வாக்காளன் என்று. இதுதான் இப்ப நடக்குது.
நாம கேட்கிறோமே தலைகீழ் மாற்றம், இந்த மாற்றம் தான் இங்கே நடக்குது. இந்த எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போகுது, சார் மூலம் எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போகுது? என் வாக்காளன் யார் என்பதை ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான். இது ஜனநாயகமா என்பதை கற்றறிந்த பெருமக்கள், கற்றுக்கொண்டிருக்கிற எண்ணிலும் இலையை என் தம்பி தங்கைகள் தெளிந்து சிந்திச்சு புரிஞ்சுக்கணும். என்ன, எதற்கு இது திருத்து போய் உடனே பிறகு செய்யற, என்ன செய்யற, என்ன செய்யற நீ? யார் கேட்டது ஒண்ணு? டேய், நாங்க கேட்ட எதையாவது ஒண்ணு நீ செஞ்சிருக்கியாடா? டேய், உன் மனச்சான்று சொல்றா. படிக்க பள்ளிக்கூடம் இல்லைன்னு கேட்போம், மருத்துவமனை சரியா கட்டி கொடுன்னு கேட்போம். இங்கே இருக்கிற அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள்கிட்ட, என் அன்பு சொந்தங்களிடத்துல கேட்கிறேன், நீ விண்ணூர்தி நிலையத்தை பார், உன் அரசு மருத்துவமனையும் பார். நீ பேருந்து நிலையத்தை பார், உன் பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடத்தையும் பார். இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிற கல்லறை சமாதியை பார், உன் பிள்ளைகள் படிக்கிற பள்ளி கல்லூரியை போய் பார். எது தரமா இருக்குன்னு பாருடா, எது தரமா இருக்குன்னு பார். இது ஒரு ஆட்சி முறைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ எதை நோக்கி நகர்த்துறான்னு பாருடா, எதை நோக்கி நடத்துறான்? எப்படிப்பட்ட நாடு? இப்படி யோசிச்சு பாரு, நீ யோசிச்சு பாரு. ஒருத்த கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறான், குற்றம். அதை போய் குடிக்கிறான், குற்றம். செத்து போறான், 10 லட்சத்தை நாடு அறிவிக்கிறது. எல்லோரும் ஓடி போய் பார்க்கிறார்கள். அந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கொடுப்போம், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுப்போம் என்று சட்டப்படி அங்கீகரிச்சு காசு கொடுக்கிறான். சட்டப்படி குற்றத்தை நாடு, அது நாடு. ஒரு நடிகர், பிடித்த நடிகர் வர்றார், அவரை பார்க்க கூடுகிறான், கூட்ட நெரிசலில் சிக்கிச்சாகிறான், எல்லோரும் போய் பார்க்கிறான், அதுக்கு காசு. ஆனால் நாட்டு பாதுகாப்பு படையிலே எல்லையிலே நின்று போரிலே செத்து வாராண்டா ராணுவ வீரன், இங்க வாராண்டா. எத்தனை மினிஸ்டா போய் பார்த்து மேல ஓட்டா? இந்திய ராணுவ வீரன் தானடா. இந்திய ராணுவம், இந்திய அரசு, ஒன்றிய அரசு 1 கோடி 2 கோடி அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிவாரண நிதி என்று அறிவிச்சதை நீங்க கேட்டதுண்டா? இல்லை. இல்ல, எந்த மாநில மகனோ அந்த மாநில அரசு அறிவிச்சது உண்டா? இல்லை. விளையாட்டில் வெண்கல பதக்கம், வீடுண்டு, காவல்துறை அதிகாரி பதவி உண்டு, கோடி கோடியாக பணம் உண்டு, எல்லாம் உண்டு. நாட்டின் பாதுகாப்புக்கு போய் உயிரை கொடுத்தவனுக்கு ஒரு மயிரும் இல்லை. இதாண்டா இந்த நாடு, ஜனநாயகம். கேவலம்டா, கேவலம்டா. அப்ப எப்படா வருவான்? நாட்டு பாதுகாப்புக்கு போய் நான் செத்தன்னா, நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பார்க்கும் என்ற நம்பிக்கையை இந்த நாடு கொடுத்துருக்காடா ஒரு குடிமகனுக்கு. எப்படா அவன் பாதுகாப்பு படையில வச்சிருவான்? பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. கேவலம்டா, அது கேவலம். இது என்ன சொல்ற நீ? எவராவது பேசுவான் அந்த கருத்து? இது எவ்வளவு பெரிய பாதிப்பு. இந்த கொண்டு வரவன் யாரா? இந்த எஸ்ஐஆர் கொண்டு வர்றது, இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வரவன் யாரு? ஒரே ராத்திரில பணம் செல்லாதுன்னு சொன்னவங்க. பணம் செல்லாது. காரணம் என்ன? ஊழல் லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும். ஒளிஞ்சதா? ஒளிந்ததா? பிறகு அதற்கு எல்லா இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை, வருமான வரி சோதனை நடக்கிறது. ஏன் ஒளியல? எத்தனை ஈடி ரைடு போடுற, போட்ட இடத்துல எல்லாம் பணம் வாங்கியிருக்க. நீயே ஊழல ஒழிப்பாயின்னு நாங்க நம்பணும். எப்படி? இந்த கேள்வியை கேட்காதவன் எது? எப்படி எப்படி உன்னால தூங்க முடியுது உனக்கு? சரி, பணம் செல்லாதுன்னு சொன்ன போது நீ சொன்ன காரணம் என்ன? ஊழல் லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும். அப்படின்னா எதுக்கு இவ்வளவு வேறு வீட்டில் விரட்டி வெட்டி எடுக்கிற? நீ பணம் செல்லாது என்று சொன்னபோது 50 நாளில் சொர்க்கத்தில் வைப்பேன் உங்களை என்று நம்முடைய மாண்புமிக்க பிரதமர் அறிவித்தது இருக்கு. செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போன வழிய ஒருத்தரும் போல. அந்த காலத்தை நினைவுபடுத்தி பார்.
எத்தனை பேர் வீதியில நின்னா வங்கிக்கு முன்னாடி நின்னா முத நாள் 2 நாள் முன்னாடியே போய் பணத்தை மாத்துறதுக்கு 1 லட்சம் கோடியில இல்லடா 5000 10,000 மாத்திரணும்னு போய் நின்னவன் எத்தனை லட்சம் பேர்னு பேர். என் கேள்விக்கு பதில் சொல்றா. ஒரு பணக்காரன் வங்கி வாசல்ல பணத்தை மாத்தா நின்னானா ஒருத்தனை சொல்றான். உன்னுடைய நண்பர்கள் அதானி அம்பானி எவனாவது அவன் பணம்லாம் எப்படி மாறிச்சு? பதிலாச்சு இருக்கு. யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? பணம் செல்லாதுன்ட்டு போயிட்ட. எவ்வளவு அறிவாளி நீ? 2000 ரூபாய் அடிச்சு கொண்டாந்த 2000 தான் 1000 ரூபாய் செல்லாதுன்ட்ட. நீ உண்மையிலே அறிவானவனா இருந்தா 1000 ரூபாய் அந்த 2000 ரூபாய் அடிச்சு வங்கிகளில் போய் சேமிச்சு எவ்வளவு பணம் மதிப்பிழக்க போகுதோ அந்த பணத்திற்கு இணையான பணத்தை வங்கிகளில் கொண்டு நிறைத்து விட்டு மக்களுக்கு அறிவிச்சு சொல்லணும். ஆனால் நீ அறிவிச்சுட்டு போய் அச்சடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப எங்க 2000 ரூபாய் செல்லுமா? யாராவது சொல்லு. இப்ப 2000 ரூபாய் செல்லுமா? செல்லது. அப்பெல்லாம் என்ன தெரியுது? வேலை இல்லாத ட்ரெய்லர் இருக்காருல்ல, தையல்காரரு, வேலை இல்லைன்னா யானைக்கு டவுசர் தப்பாருன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அவர் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக சும்மா இருக்கும்னு யானைக்கு ஒரு டவுசரை தப்பம். அந்த யானைக்கு டவுசர் தக்கிற பயல்கள்ட்ட போய் நீ ஆட்சியை கொடுத்துட்டு அவன் என்னவென்று தெரியாம ஒரு யானைக்கு தப்போம், அப்புறம் பூனைக்கு தப்போம், அப்படி தச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இதெல்லாம் ஒரு மனுஷன் இந்த இது செய்யற வேலையா? செஞ்சா சரி செஞ்ச. அடுத்து இன்னொரு பெரியது பாருங்க, பயங்கரவாதம் ஒளிந்து விடும். அறிவார்ந்த பெருமக்களே, என்னை பெற்ற பேரன்புமிக்க தமிழ் சொந்தங்களே, என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே, ஆழ்ந்து கவனியுங்கள். பயங்கரவாதம் ஒளிந்து விடும். பணம் செல்லாதுன்னா எந்த பயிலும் பணத்தை பரிமாறிக்கிறது இல்ல. பயங்கரவாத இயக்கங்கள்ல ஒரே செலாவணி உலகம் பூரா செல்ற தங்கம் தான். அததான் பரிமாறிப்பான். இப்ப பணம் செல்லாது என்று சொன்னீர்கள், பயங்கரவாத ஒளியும் என்று சொன்னீர்கள். எப்படி புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தது? காஷ்மீரிலே மிக சென்சிட்டிவ் ஏரியா, உயர் பாதுகாப்பு பகுதி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சோதிக்கிற உயர் பாதுகாப்பு பகுதியிலே 500 கிலோ வெடிகுண்டை வெடிமருந்தை ஏற்றி கொண்டு வந்த கார் எப்படி வந்தது? சோதிக்காமல் எங்க போய் புடுங்கிட்டு இருந்தா? பதில் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. 40 ராணுவ வீரனை கொன்னு போட்டு போயிட்டான். யாரோட தவறு? யாருடைய தவறு? எங்க பயங்கரவாதம் ஒளிந்தது? எங்கே ஒளிந்தது? இந்த நாட்டு குடிமகனா உனக்கு ஆதார் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆதார் தான். ஆதார், நீ எல்லாத்துலயும் ஆதார இணைக்கணும். ஆதார் ஆதார் ஆதார். ஒரு வருஷம் 2 வருஷம் ஓட்டினாங்க. அப்ப அங்க உள்ள வந்தவன்ட்ட ஆதார் கேட்காம எங்கே உதார் விட்டுக்கிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? உள்ள வந்தான்ல, அவன்கிட்ட வாங்காம என்ன பண்ண? எங்கே போனது ஆதார்? எங்கே போனது உன்னுடைய பாதுகாப்பு பணி? என்ன செய்தது உன்னுடைய உளவு படை? சொல்லு. அவன் தான் சொல்றானடா அந்த காஷ்மீர் ஆளுநர், நான் அப்படியே ராணுவ விமானத்தில் விண்ணூர்தியில இறக்கி போய் நம்ம வீரர்களை அங்கே இறக்கி விட்டுருவோம்னு நான் சொன்னதை இவர்கள் கேட்கவில்லை என்கிற. பேருந்தில் ஏற்றி விட்ட அவன் அடிச்சு மோதி கொண்டு போயிட்டான். 40 பேர் உயிரற்ற உடலை அடுக்கி தேர்தலில் வாக்கு பறிக்கிறதுக்கு அந்த நேரம் இலங்கையில ஒரு தாக்குதல் நடக்குது. புல்வாமால இந்த தாக்குதலை காட்டி இது போல தாக்குதல் தொடராமல் இருக்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். எப்படி இருக்கு பாருங்க. அப்ப ஒரு போர் அறிவிக்கிறது, கொல்லும் போது விட்டுறது, அப்புறம் ஒரு போர். அது ஒரு அக்கப்போர். இங்க இருந்து போய் யாரும் இல்லாத பொட்டல்ல கொண்ட போட்டு திருப்பி வந்துடுறது. நடந்ததா இல்லையா? சிரிக்காத. பொய் சொல்லிட்டு இருக்கேன்னா? பொய் சொல்றேன்னு நினைக்கிறேன் நீ? பைத்தியக்கார. திருப்பி பயங்கரவாத ஒளியுது. பகல்காம்ல ஒரு சுற்றுலா தலம், ஒரு நாளைக்கு 30,000 பேர் கூடி கலைகிறான். தெரியுது. அங்கே காவல் நிலையம் இல்ல, அங்கே பாதுகாப்பு ராணுவ வீரர்கள் இல்ல. ஏன் இல்ல? ஏற்கனவே பிரச்சனைக்குரிய பகுதி காஷ்மீர். உலகத்துக்கே தெரியுது, உனக்கு தெரியுது. அப்ப அங்க இடத்துல என்ன பண்ணி இருக்கணும்? மற்ற இடங்களை விட கூடுதலாக பாதுகாப்பை நீ வலுப்படுத்திருக்கணும். ஏன் செய்யல? ஒரு விண்ணுறுதியில பயணிக்க விடுறியா? எங்களை நுழையும் போது ஆதார் காட்டுங்கிற,
காட்டுறோம். உள்ள போகும்போது முன்னாடி திரும்பு, பின்னாடி திரும்பு, இதை கலட்டு, பெல்ட் கலட்டு, சாக்ஸ கலட்டு, அதை கலட்டு, இதுக்குள்ள அதை வச்சிருக்கியா, இதை வச்சிருக்கியா? ஏய், நீ என்ன நீ பாதுகாக்கிற? இந்த ஐயப்பமார்கள் இந்த விரதம் இருந்து 40 நாள் விரதம் இருந்து அந்த இருமுடியை தூக்கிட்டு போறான். என்ன ஒண்ணு வரான்? தேங்காய் நெய்யும் தானடா. உனக்கு தெரியாதா அது? அதான் சோதிக்கிறீல்ல. அத வெளியில வரும்போது தேங்காயும் நெய்யும் தானே இருக்கு. அதை எதுக்கு தடுக்கிற நீ? எதுக்கு தடுக்கிற நீ? எதுக்கு தடுக்க? இதை தடுக்கிற. அவன் டெல்லியில வந்து குண்டு வச்சு காரில் வெடிக்கிறான், வெடிக்க விட்டுருக்கான். உன்னை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் சொல்லு? நீ யோசிச்சு பாரு, எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் மட்டும் பாரு. நான் திரும்ப சொல்றேன் பாரு, இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட நம்ம வசமா சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை நீ புரிஞ்சுக்கவேன். பூராமே அரைமண்டல். இந்த முழு மெண்டல் வந்து பிரச்சனை கிடையாது. அது என்ன செய்யும் பாரு, நல்லா முழு பைத்தியமா இருக்கணும் பாரு. அப்படியே இந்த காதலன் படத்துல தம்பி பரத் தெரியும் பாரு, அப்படி அது வாடுக்கு சொரிஞ்சுக்கிட்டு தெரியும். அது அதைத்தான் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த அரைப்பைத்தியம் இருக்கு பத்தி, அரைப்பைத்தியம் அதுதான் அடுத்தவனை போய் கடிச்சு வைக்கும், கிள்ளி வைக்கும். இது அரைப்பைத்தியம் பூரா அரைப்பைத்தியம். ஏன் வச்சிருக்கேன்னா, சும்மா அதை அளந்து விடுறாருன்னு சொல்லக்கூடாதுல, அவன் சொன்னதை காட்டணும்ல, அதுக்கு தான். இது துண்டு சீட்டுல உண்மை சீட்டு. ஏன்னா அவரா ஏதோ சொல்றாருங்க, ஐயோ நீ கொடுத்ததா அந்த எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அந்த பகல்காம்ல தாக்குதல் நடக்குது. ஒரு கேள்விதானே, எங்களை பயணிக்கும் போது இவ்வளவு சோதிக்கிற நீ, அவன் எல்லையை தாண்டி உள்ள பயங்கரவாதி வந்தான்ல, பார்டர்கள் நுழைஞ்சு, அவன்கிட்டயா நீ ஆதார் கேட்கல? அவனையா நீ சோதிக்கல? 200 கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கான், என்ன பண்ணிட்டு இருந்த? வந்து மக்களை சுட்டு கொன்னு அவன் படம் எடுத்து அப்படி தன்படம் செல்ஃபில எடுத்து பேசி பேட்டி கொடுத்து போயிட்டு வரட்டா ஹாய் அப்படின்னு போறான். அதுவரை நீ என்ன பண்ண? டம்னு சத்தம் படம் ஒண்ணு குவிஞ்சிருக்க வேணாமா? வீரர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் வரல. அங்கிருந்து பாதுகாப்பு அவன் வெளியேற வரை விட்டு விட்டு ஆபரேஷன் சிந்தூர் 10 நாள் கழிச்சு அந்த போர் தொடுத்து கொண்டு நம்புறான். போர் நடந்ததா, என்ன நடந்து எதுவுமே தெரியாதா? இப்ப நம்ம முழிக்கிறோம்ல, எதுக்குடா சாரு எஸ்ஐஆர் போட்டு என்னடா ஓட்டு? யாரா? எவனோ ஒரு பரதேசி பைய போலி வாக்கு 4 இடத்துல போட்டதுக்கு நாம பலியாயித்திரம் பாரு. புரியுதா உனக்கு? இதான் இங்க இருக்கிற சிக்கல். இப்ப கார்ல குண்டு பிடிச்சவன் யாரு? பயங்கரவாதம் ஒளியும் என்றீர்களே பெருமக்களே, ஒளியலையே. அப்ப தோற்று விட்டீர்கள். ஒரு பொது மன்னிப்பு, வருந்துறேன், தவறு நடந்துருச்சு சொல்லுவீர்களா? அதை விடு, இதை விடுறா, டேய் இது ரொம்ப வச்சரி விடுப்பா, அது பழைய படம், விட்டுருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டின்னு கொண்டாந்தாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த பாரு, சரக்கு மற்றும் சேவை வரியை விதிச்சு நாட்டு மக்களை வரி சுமையை சுமத்தி வாழவே முடியாது என்கிற நிலைக்கு தள்ளிட்டான். நான் ஒருத்தன் தான் சொன்னேன், இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி போடுற வரைக்கும் கடையில வியாபாரம். ஜிஎஸ்டி போட்ட உடனே காலையில கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஏன்னா கடையே வியாபாரம். ஏன்னு கேட்டா, இதைத்தான் நம்முடைய தாத்தா இங்க நமக்கு என்ன சொல்றாரு, இது அடாவடி பொருளாதாரம். ஜேசி குமரப்பா, காந்தியினுடைய தனி செயலாளர் இருந்த தாத்தா, அடாவடி பொருளாதாரம்னா என்னன்னு, அதாவது அண்ணே இந்த பாருங்கண்ணே, நான் ஒரு 100 ஏக்கர்ல கரும்பண்ணேன், 10 ஏக்கர்ல வாழைனே, அதை நல்லா தண்ணி போட்டு ஓர வச்சு தோகை கிழிச்சு மண் அணைச்சு வளர்த்து பறிஞ்சிருதுனே, கரும்பு நல்லா வளைஞ்சிருதுனே, வாழை தாரி விட்டுருதுனே. காலையில ஆளுகளை கூட்டிட்டு வந்து வெட்டிட்டு போலாம்னு வரும்போதுனே, ராத்திரியில குரங்கு யானையும் மொத்த கரும்பையும் வாழையும் சாப்பிட்டு போயிருதுனே. இது உழைச்சதா? வாழைக்கண்ட நட்டதா? தண்ணி பாய்ச்சினதா? ஆனால் உழைப்பு என்னது? பயனை யானையும் குரங்கும் அனுபவிச்சிருச்சு. அதான்டா ஜிஎஸ்டி. கடை என்னது? முதலீடு என்னது? உழைப்பு என்னது? வரி என்கிற பேரில் மொத்த லாபத்தை எடுத்துட்டு போவாண்டா. இதத்தான் அடாவடி பொருளாதாரம். விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த குரங்கு யானை செய்யற வேலைய இந்த சார் ஐட்டக்காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. இப்ப இந்த சரக்கு மற்றும் சேவை வரியில் 2 முறை நாட்டின் நிதி அமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிக்க அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் 200 பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க. எப்பெல்லாம் வட மாநிலங்களில் தேர்தல் வருகிறதோ அப்பெல்லாம் சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்படும். ஏன்?
ஏன் குறைக்கிறீர்கள்? மக்களுக்கு வரி சுமையாக இருக்கிறது. அப்ப மக்களுக்கு சுமையாக இருக்கிற வரியை விதிக்கிற நீ ஆட்சியாளன் தானா? நீ உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சியாளன் தானா? குடிகளை வருத்தி வாட்டி வரியை பறிக்கிற ஒரு கொடும் வரியை விதிக்கிற நீ எப்படி ஆட்சியாளன்? இப்படிப்பட்ட ஆட்கள் வருவார்கள் என்று 2000ற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு என்று பாடுறாப்ல. இதுக்கு என்ன பொருள்? வேல் வச்சுக்கிட்டு அரசாட்சி செய்கிற மன்னன் குடிகளின் நிலைமை தெரியாம வரியை விதிச்சு கடும் சுமையை, பெரும் பாரத்தை, பெரும் கஷ்டத்தை வரியாக விதிச்சு, குடிகளின் நிலைமை தெரியாம வரியை விதிச்சு வசூலிக்கிற முறை இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது? ராத்திரியில முகமுடிய போட்டுக்கிட்டு குறுக்க கம்ப வச்சுக்கிட்டு என்ன வச்சிருக்க எடு அப்படின்னு பறிக்கிற திருட்டு பய செயல் இருக்குல்ல, அதுவும் அந்த மன்னனுடைய செயலும் ரெண்டும் ஒண்ணுதாங்கிறவள. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு என்று பாடியது இந்த எஸ்ஐஆர்களுக்கு தான், இந்த சார்களுக்கு தான். இன்னைக்கு என்ன நடக்குது? சாலையில நீ போகும்போது குறுக்க கட்டையை விட்டு எவ்வளவு வச்சிருக்க எடுங்கிறான். அதான் அவர் சொன்னது. கணக்கில்லாத சுமை. வீடெல்லாம் நீங்க கட்ட முடியாதே. செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, கம்பிக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி. வரி கட்டலாம், வீடு கட்ட முடியாது. இப்படி ஒரு நாடு. குழந்தைகள் சாப்பிடுகிற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி. முதலாளிகளின் லாப தேவைக்கு விற்கிற குவியலுக்கு விற்கிற தங்க பிஸ்கட்டுக்கு 3 நாள் உட்கார்ந்து பேசி விவாதிச்சு 3 விழுக்காடு வரி விதிச்ச நாடு நம்முடைய நாடு. நீ பெரிய ஆள் தானே, மக்களின் நலன் சார்ந்த ஆட்சி முறையை நிர்வாகத்தை செய்யற மேதை தானே, அப்புறம் எதுக்கு வரியை குறைக்கிற? நீ விதிச்ச வரி மக்களை பாதிக்கிறது. அந்த பாதிப்போட தேர்தலில் நின்றால் நீ தோற்று போவாய். அதுக்கு பயப்படுற. அது அப்படி நாசம் போயிருச்சா? அதை விடு. நம்ம என்ன கேட்கிறோம் இந்த ஆட்சியாளர்கள்ட்ட? நாடெங்கிலும் சரக்கு மற்றும் சேவை வரியில் மொத்த வருவாய் பெருக்கம் எவ்வளவு? ஒரே ஒரு முறை நிதிநிலை அறிக்கையில் இந்த நாடெங்கிலும் இந்த ஜிஎஸ்டி வரியால் இவ்வளவு வரி வருவாய் பெருக்கம் வந்திருக்கிறது. இந்த பணம் பெருக்கம், இந்த வருவாய் மக்களுக்கு இப்படிப்பட்ட திட்டங்களாக பிரித்து பகிர்ந்து அளிக்கப்படுகிறது ஒரே ஒரு முறை. எப்படி இருக்கு? நாட்டில் பாராளுமன்றத்தின் நிதிநிலை அறிக்கையிலே தூய காற்றுக்கு 4800 கோடி ஒதுக்கிய நாடு உலகத்திலே என் நாடுதான். தூய காற்றுக்கு. தூய காற்றை எப்படி கொண்டு வந்து மக்கள் கொடுப்பிய? எப்படி? எப்படி இடுப்புல ஒரு இடவார கட்டி இங்க ஒரு குடுவையை போட்டு மூக்குல அப்படியே மாட்டிக்கிட்டு தூய காற்றை சுவாசிட்டு போறதா? எப்படி? எப்படி இந்த டாஸ்மாக் கடை மாதிரி அங்கங்க திறந்து வச்சிருப்பீங்களா? அறிவு இருக்கிறவங்க அவனாவது இதெல்லாம் சிந்திப்பான் நண்பர். நீ எந்த கொம்பாதி கொம்பனும் நற்காட்டை தர முடியாதரா பைத்தியக்காரங்களா? அதை தரக்கூடிய ஒரே ஆற்று கொண்ட உயிர் மரம்தானடா, மரம்தானடா. பைத்தியக்காரங்களா? அதை வெட்டி 8 வழிச்சால 10 வழிச்சால கொட்டு வழி எல்லாம் போட்டுருவான். காட்டை வெட்டி ரோட்டை போட்டுட்டு அப்புறம் 4100 கோடி ஒதுக்குறது. சந்தேகம் வருது இல்ல? ஒண்ணு நம்ம மென்டலாகி பைத்தியம் ஆயிட்டோமா, இல்ல அவங்க தான் பைத்தியமா? எங்க இப்படி எது தவறு எது சரி? நமக்கு செய்திகள் வேற தப்பா இருக்குல்ல. ஆண்டன் சொக்கவே சொல்ற மாதிரி இந்த தோற்று போன சமூகத்தில் அவசியமற்ற செய்தி எதுவோ அதுவே தலைப்பு செய்தியா வரும். இன்னைக்கு இவ்வளவு பேசுறோம்ல, எதுவும் வராது. இந்த தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஏதாவது ஒன்று சொன்னோம்னு வச்சுக்கோங்க, பேசி விட்டார், செய்து விட்டார். கால கொடுமை. இந்த ஏதாவது இந்த கேள்விக்கு பதில் இருக்கா பாரு. இந்த சார் கோஷ்டிகள்கிட்ட கேட்கிறேன், இவ்வளவு கேட்டு வரல, ஒரு பதிலும் இல்லை. இப்ப கடைசியா இங்க வர இப்ப வாக்கு சீர்திருத்தம், வாக்கு திருத்தம். உண்மையிலேயே நீ திருத்தணும்னா நீ இந்த எந்திரத்தை, இவிஎம் எந்திரத்தை, வாக்கு எந்திரத்தை தூக்கி போட்டு வாக்கு சீட்டு முறைக்கு வந்துரு. எப்படி போலி வாக்காளர் வருவான்? எப்படி வருவான்? நான் சொல்றேன் தவறு. நான் கொடுத்திருக்கேன், படம் போட்டு காட்டிருக்கேன். இது வாக்கு சீட்டு, இது நன்கொடை சீட்டுன்னு கருதிக்க. இங்க அடிக்கட்டு இருக்கு, இது முனிக்கட்டு.
இந்த இடத்துல என் படம் இருக்கு, இங்கேயும் என் படம் இருக்கு, இங்கே என் விவரம் எல்லாம் முகவரி எல்லாம் இருக்கு. இப்ப நான் கைரேகை வச்சுட்டேன், நான் கையெழுத்து போட்டேன். இந்த அதிகாரிகிட்ட இந்த 2 இடத்துல என் கையெழுத்து போட்டேன். எனக்கு மை வச்சு போட்டு வாங்கன்றாப்ல. வந்தேன், இதை வச்சுக்கிட்டு இந்த முனிக்கட்டை அப்படி கிழிச்சு கையில் கொடுத்துருவாப்ல. என்ன சொல்லுவாப்ல? பத்திரம். ஏன்? வாக்காளர் உரிமை பெற்றதுக்கு மதிப்பு இல்ல, வாக்கு நான் செலுத்திருக்கேன் இந்த அடையாளம் வச்சிருக்கேன்ல, இதுக்கு தான் மதிப்பு. ஏன்? ஜனநாயக கடமையை இந்த நாட்டில் ஆற்றிய குடிமகன் என்ற சான்றை நான் பெற்றிருக்கிறேன். இப்ப ஒரு வேளை அப்படின்னா 100 விழுக்காடு வாக்குப்பதிவு நடக்கும். ஒரு வேளை வர முடியல, எங்க அப்பா இறந்துட்டார், என் தாய்க்கு முடியல, என் மனைவிக்கு பிரசவம் இல்ல, எனக்கு முடியல, அருகில் இருக்கிற ஒரு மருத்துவர்கிட்ட சான்றிதழ், அந்த மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் சான்றிதழ் வாங்கி ஒப்படைக்கணும். அது உரியது என்று கருதினால் அந்த இடத்துல வாக்கு நீக்கப்படாது. இல்லை என்றால் அவர் உரிய ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்று அவருக்கு வாக்காளர் உரிமை நீக்கப்படும், குடும்ப அட்டை நீக்கப்படும், மின் இணைப்பு துண்டிக்கப்படும், நீர் விநியோகம் துண்டிக்கப்படும். 1 மணி நேரம் நீ வரிசையில் வாக்கு செலுத்த முடியல. தேச துரோகம் என்பதும் பயங்கரவாதம் தீவிரவாதம் என்பதும் தெருவுக்கு தெரு குண்டு வைப்பதோ கொள்ளையடிப்பதோ வளங்களை சுரண்டுவதோ லஞ்சம் ஊழல் பெறுவதோ அல்ல. வரிசையில் நின்று வாக்கை செலுத்தி தனக்கான அரசை, ஒரு நல்ல அரசை தேர்வு செய்ய தவறுகிறதும் தேச துரோக குற்றம்தான், ஜனநாயக துரோகம்தான். அப்படிப்பட்ட தேச துரோக குற்றவாளிகளுக்கு உரிமை எதற்கு? என் தாத்தன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாக்குக்கு காசை கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று என் தாத்தா தெய்வ திருமகன் எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி தேச துரோக குற்றத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். இப்ப இந்த முறையை கொண்டு வந்து ஒரு வய ஓட்டு போடாம இருக்க மாட்டான், எல்லா வரிசையில் நிப்பான். இங்க கள்ள ஓட்டுங்கிற பேச்சு கிடம் இல்லை. ஏன்? இந்த வாக்ககத்தில் 500 வாக்குகள் தான் இருக்கிறது என்றால் நீ எண்ணும் போது இந்த முனிக்கட்டை எண்ணுவா ஓட்ட 500, அடிக்கட்டை எண்ணுவா 500, சமமா பொருந்தது, டேலியாவது கள்ள ஓட்டு இல்ல. நான் சொல்றது சரிதானே? நீ வா, இது திருத்தம், சிறப்பு சீர்திருத்தம், இதை செய்ய மாட்டேன். ஏன்? உனக்கு அறிவு கிடையாது. இதை செஞ்சுட்டா என்ன ஆயிரும்? நான் நின்றுவேன், நீ நடுத்தரவில் நின்றுவேன். அதான் பிரச்சனை. நீ இன்னும் இந்த ஓட்டு பெட்டிய அருமை சகோதரர் 60 லட்சம் 65 வாக்கு பீகார்ல தூக்கிட்டாங்க. தூக்குவான், எந்திரத்தை தூக்கி போடலாம், வாக்கு முறைக்கு வாடா. உலகத்துல எந்த நாடு இந்த இவிஎம் எந்திரத்தை தயாரிச்சு கொடுக்கிற? ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அந்த நிறுவனம் பயன்படுத்துதா? அந்த நாடு. நீ போற்றுகிற அமெரிக்கா பயன்படுத்துதா? ஐரோப்பிய நாடுகள் பயன்படுத்துதா? 3 நாடு, நைஜீரியா, இந்தியா, பங்களாதேஷ் தூக்கி போட்டு போயிட்டான். நீ இதை இன்னும் கட்டி பிடிச்சிருக்க. ஏன்? உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பெட்டி 2 பெட்டி வச்சிருக்க. லெப்ட் ஹேண்ட் இந்த மணி பெட்டி, ரைட் ஹேண்ட் இந்த ஓட்டு பெட்டி. அது நோட்டு பெட்டி, இது ஓட்டு பெட்டி. தட்ஸ் ஆல். அப்படி நடந்துகிட்டு இந்தியா சவர் நேஷன் ஹே, பாரத் மாதா கே ஜெய் ஹே, நீ இன்னும் வண்டி ஓட்டிட்டு திர்றா. நீ எழுதி வச்சுக்க, ஒரு நாள் சத்தியத்தின் மகன் என் தாய் தமிழுக்கு ஆற்றல் இருந்தா. நான் சொல்றேன்டா, இலங்கையிலே, பங்களாதேஷிலே, வெனிசுலாவிலே, நேபாளிலே நடந்த மக்கள் கிளர்ச்சி இந்த நிலத்தில் நடக்கல. நாம் பிரபாகர மகன்களா, நீ எழுதி வச்சுக்க. நீ அங்கே நடந்த கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்க ஒருவன் இல்லை. இங்கே ஒரு மகன் 15 ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருக்கேன். பங்களாதேஷ் அதிபர் தப்பி வந்தார், நீ அடைக்கலம் கொடுத்த. ஆனால் நீ தப்பி எங்க போவாய் நான் பாக்குறேன். அவன் ஒரு ஸ்டேட், நீ 39 ஸ்டேட், 8 யூனியன் ஒன்றிய பிரதேசம், நீ தப்பிக்க முடியாது. சேட்டை பண்ணி எடுத்துற. நீ என்ன ஓட்ட தூக்கு, அதை தூக்கு, இதை தூக்கு, எதை பத்தி கவலைப்படுற? நீ உலகெங்கிலும் மாறுதலை செய்தவன், தன் நாட்டை உயர்த்தி காட்டியவன், கட்டியவன் எல்லாம் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தாங்கிறான். அப்படித்தான் லீ குவான் யூ, அப்படித்தான் எல்லாம். நீ அப்படி இல்லையே, நீ கொடுமை.
என்ன நடக்குதுன்னா, அன்னைக்கு என்கிட்ட வர்த்தகம் செய்ய வந்தான் வெள்ளைக்காரன். வர்த்தகம் செய்ய வந்தவன், வியாபாரம் செய்ய வந்தவன் என் நிலத்திலே அரசியல் செய்தான் அடிமை இந்தியாவில். ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் அரசியல் செய்ய வந்தவன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான். இது ரெண்டும் தான் இங்க இருக்கிற சிக்கல். அன்னைக்கு வாக்காளன் தனக்கான ஆட்சியாளனை தீர்மானித்தான், இன்று ஆட்சியாளன் தனக்கான வாக்காளனை தீர்மானிக்கிறார். என்ன பண்ணணும்? கட்சி, ஆட்சி, போராட்டம், இதையால் இதை சரி செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். மக்களின் கிளர்ச்சி, புரட்சி ஒன்றுதான் உலகத்தில் இத்தனை மாறுதல்களை கொண்டு வந்திருக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த இடத்துல எதுக்கு பதில் இருக்குது? நம்ம கேட்கறது எதுக்காக பதில் வைத்திருக்கிறதா? சொல்லுங்க, எதுக்காக வச்சிருக்குதா? இப்ப இது என்ன சிறப்பு பாருங்க. சீர்திருத்தம் எல்லாம் கேட்கறதுக்கு சொல்லுங்க. மத்திய மாநில அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனத்திடமிருந்து அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய கட்டண ஆணை பெற்றுக்கணும். இந்த இடத்துல படிக்கும்போது நமக்கு மத்திய மாநில அரசுக்கு எங்க பொதுத்துறை நிறுவனம் இருக்கு? ஏதாவது ஒண்ணு சொல்லு. என்ன அமைதி ஆயிட்டிய? இங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒருவேளை நான் ஏதோ தப்பா சொல்ற மாதிரி ஆயிருக்கு. பொதுத்துறை நிறுவனம் ஒன்று என்ன இருக்கிறது? டாஸ்மார்க்கை தவிர ஏதாவது பொதுத்துறை நிறுவனம் இருக்கா? வேணா டாஸ்மார்க் அதிகாரிகள்ட்ட, அந்த சேல்ஸ் ரெப் இருக்காங்கல்ல, விற்பனை முகவர்கள், அவர்கள்ட்ட வேணா வாங்கலாம். சரிக்கா, அதை ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு எல்லாத்தையும் தயார் பண்ணிருக்கான். ஐயா தங்கவலை வெரி இன்டெலிஜென்ட்லியும் வரல, அவங்களாம் உட்கார்ந்து பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க, அடுத்தது விடுவான். தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ். இப்ப எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றாருல, அந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையான்னு அப்படி கண்டுபிடிக்கிறது? ஏண்டா தற்குறிக்கு பிறந்த தற்குறிகளா? தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட? அப்ப தகுதி இல்லாதவனையும் நீ அதிகாரியா போட்டிருக்க. தகுதி வாய்ந்த நான் போய், ஐயா இப்படி கேட்டிருக்காங்கய்யா, நீங்க உண்மையிலேயே வேலிடு எலிஜிபிள் ஆபீசர் தானாங்க ஐயா? ஐயா ஏன் அப்படி கேட்கிற? யோ உனக்கு கொழுப்பா போயா அப்படின்னு. இல்லையா கேட்டிருக்கேன், தகுதி வாய்ந்த அதிகாரி. ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கிவிட்டு உனக்கு கையெழுத்து போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்னு தானே நான் என்னையா பண்றதுன்னா, அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க. தகுதி வாய்ந்த அதிகாரி. சிரிக்காது, என்ன சொல்றதுல சீரியஸ் டாபிக். இப்ப தெரியுதா நம்ம சாதாரண பைத்தியங்கள் இல்ல, அறப்பைத்தியத்திலையும் கேடுகட்ட அறப்பைத்தியங்கள். அடுத்த பாரு, இந்திய அரசால் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட். சரி, அதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து மெட்ரிகுலேஷன் அல்லது கல்வி சான்றிதழ். மெட்ரிகுலேஷன் இதில் பெற்ற கல்வி சான்றிதழ். சரி, எங்க ஆத்தால பண்ணி எங்க போய் பல்கலைக்கழக மெட்ரிகுலேஷன்ல வாங்குவான் சொல்லுங்க? 5 மணிக்கு காட்டுக்கு போயிட்டு பொழுது சாஞ்சு 6-7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ். அதுக்கும் தகுதி வாய்ந்த இருக்கணுங்க. அதுல இப்ப எங்களை செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டா, பெரும்பாகத்துக்கு தூக்கி போட்டேன். இப்ப என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா நானே, வேறாலாம் எதுக்கு, நானே மாடல், நானே முன்மாதிரி. நான் ஆலப்பாக்கத்தில் இருக்கும்போது ஓட்டுரிமை எடுத்தேன். இப்போ அங்க இல்ல, அந்த வீடை மாத்திட்டு கடற்கரை சாலைக்கு போயிட்டேன். என் முகவரியை தேடி இங்க ஆலப்பாக்கத்துக்கு போனீங்கன்னா நான் இல்லைன்னு வரும் தூக்கிடுவேன். அந்த தூக்குற சீமா இந்த சீமான்னு உனக்கு தெரியாது, ஏதோ ஒரு சீமா போடா இல்ல. எப்படி எனக்கு பதட்டமே, இந்த 234 வேட்பாளர்ல எத்தனை பேருக்கு ஓட்டிருக்கும்னே எனக்கு தெரியும். ஆமா, நான் பாட்டுக்கு போட்டுட்டு அவன் பிப்ரவரி 7, அதாவது நீங்க பேசும்போது 6 மாசம் என் தம்பி கார்த்திகை, டேய் நவம்பர் 4 ஆரம்பிச்சு பிப்ரவரி 7 வெளியீடு. இதுல எங்க 6 மாசம் வருது? நவம்பர் முடிஞ்சிருச்சு, இப்ப டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 7 3 மாதம் தான். 7 அவர் முழு இந்த வாக்காளர் இதையும் வெளியிட்டுவாரு. ஒருவேளை அதுல இல்லைன்னா கதை முடிஞ்சது. ஐயா என் ஓட்டு இல்ல, ஐயா என் ஓட்டு இல்ல அப்படின்னு. இங்க நாங்க அவன் வீட்டே காணம்னு போயிட்டு நீ என்ன ஓட்ட காணும், போயா போயா போயா, அவ்வளவுதான் சொன்னான். எப்படி என் மக்கள் எப்ப போராட வருவான்னு தெரியுதா? ஓட்டுக்கு அந்த தெருவுல 500 ரூபா கொடுத்துட்டு எங்க தெருவுல வெறும் 200 ரூபா தான் கொந்தளிச்சிருவான். புரியுதா? அது ஒண்ணுதான் அவனுடைய மதிப்புமிக்க மாபெரும் உரிமை, அது ஒண்ணுதான்.
இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அது ஓட்டாது என்ன அப்படி இப்படி. அப்ப என்ன சொல்லணும், அம்மா ஓட்டு இருந்தா தாம்மா காசு கொடுப்பான். அப்ப ஐயோ ஏன்னா இதுல அடுத்து இன்னும் நல்லா கவனிக்கணும்ல, நல்லா கவனிக்கணும். இந்த எஸ்சி எஸ்டி, ஓபிசி, எஸ்சி எஸ்டி அதுல தகுதி வாய்ந்த, அதே தகுதி வாய்ந்த இதையெல்லாம் நமக்கு போட்டிருக்கான்ல, இந்த இதையெல்லாம் கடைப்பிடின்னு. அந்த நாய்க்கு தகுதி இருக்கான்னு முதல்ல நம்ம யோசிக்கணும். இதையெல்லாம் செய்யன்னு சொல்றான்ல, நீ உண்மையிலே தகுதி வாய்ந்தவன் தானா? உன்னையெல்லாம் யாரா அங்க உட்கார வச்சது? தகுதி வாய்ந்த ஆளுகள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த் ஆபீசர், ஹெல்த் லேபர். ஹெல்த் ஆபீசர் கிடையாது, ஹெல்த் லேபர் யாரு? நம்மாலதான். நம்ம அண்ணன் தம்பி பூச்சி மருந்து அடிப்பான்ல, கொசு மருந்து, அவன். அங்க அங்கன்வாடியில் நம்ம அக்கா தங்கச்சி இருக்குல்ல, அது சத்துணவு ஆயா, அவங்கள இந்த பூத்து லெவல் எப்ப தெரியாது அவங்களுக்கு. பிஎல்ஓ அவங்க தான். அவர் அம்மா எல்லாம், என்னம்மா நீ உட்காந்துருக்க? என் கணவர் தான் போயிட்டாரு பாத்துக்கன்ட்டு உட்கார்ந்துருக்கேன். இதுல நம்ம ஐயா எதிர்க்கிறது இந்த சங் பரிவார் கும்பலை, இந்த பாசிச பாஜகவை, இந்த பிஜேபியை, சனாதன கும்பலை எதிர்க்கிறோம். எப்படி எதிர்க்கிறது? இந்த எஸ்ஐஆர், இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம். தமிழ்நாடு அரசு சொல்லுது. ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, அனைத்து கட்சியை கூட்டுறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஒரு அறிவிப்பு வருது, ஐயா அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவசர உதவி ஆலோசனை பெற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே உங்க நாடகத்தை நாங்க சின்ன பிள்ளையிலிருந்து பாக்குறோம். நீங்க கச்சத்தீவை கொடுக்கும் போது இப்படி இருந்துட்டு, கொடுத்தக்கப்புறம் மீட்க போராடுவேன். நீட்டை கொண்டு வரும்போது வாழ்த்து கடிதம் எழுதிட்டு, நீட்டை அதை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும். எல்லாமே இப்படி ஒரு பல்டி, அப்புறம் அப்படி ஒரு பல்டி. இதுல எந்த பல்டி? புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம், வேற பேர்ல ஏற்றுக்கிறது. இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க தெரியுமில்ல? எல்லாமே பேரும் தமிழ் பேர் அறிஞர்கள்னால. இலவசம் நீங்க திட்டினீங்கன்னா, விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா மாவரைக்கிறேந்திரம், அப்படி போயிருவாங்க. கிட்டே திருடிட்டான், சிறுநீரக திருட்டு அப்படி சொல்லுங்க. சிறுநீரக முறைகேடு, புரியுதா? முறைகேடு, குடிகாரம் அப்படி சொல்ல. மது பிரியர்கள், வன்முறை அப்படி சொல்லக்கூடாது. பெண் மீது ஈச்சை பட்டுட்டார், அது கள்ளக்காதல். காதல் என்ன, கள்ளக்காதல், நல்ல காதல், எல்லாமே ஒரே காதல், நல்ல காதல் தான். திருமணம் கடந்த உறவு. தமிழ் அகராதிக்கு பொழிப்புற எழுதுற அயோக்கிய பயல்களா, உங்களை விட்டா வள்ளுவெல்லாம் ஏன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி செத்து போனா நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு கேவலம் கட்டவங்களை நம்ம பார்க்க வேண்டியது வந்துரும்னு ஒண்ணுக்கும். எங்க அம்மா நிர்மலா, நம்ம அம்மா நிர்மலா, இந்த அவன் இந்த விஜய் மல்லையா, இந்த இருக்காங்க, இந்த நீரவ் மோடி, இவங்க எல்லாம் 10,000 கோடி 9,000 கோடி 11,000 கோடி எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது. திருடிட்டார்கள் சொல்லக்கூடாது. முதலீடு செய்து தோற்று போனவர்கள். அப்ப இங்கிருந்து ஒருத்தன், அம்மா எனக்கு ஒரு 5,000 கோடி கொடுங்கம்மா, நானும் முதலீடு செய்து தோற்று போறேம்மா. ஐயோ ஒன்னும் பண்ணிக்க முடியாது. நீங்க எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. இப்ப தப்பிக்க முடியாது. நம்மள தப்பிக்க வழி இல்லாமல் கதவை சாத்தி கொண்டு அடித்தால் பூனை கூட புலியாக மாறி பாயுங்கிறான். இப்ப நாம பூனை இல்ல, பிறவி புலிகள். பூனையின் இனமா புலியின் இனமடா, வாடா பொருதி பாப்பம்ங்கிறார் ஐயா. உங்களுக்கு தெரியும் ஐயா, நம்ம ஐயா முத்துலிங்கம். நம்ம புலியின் இனம். இப்ப நம்மளை கதவை சாத்திட்டு அடிக்கிறான். இப்ப நம்ம விடுறதா இல்லையாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணோம். இப்ப பாருங்க, அடுத்து அதுல என்னென்ன, பீகார்ல யோகேந்திர யாதவ் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் செய்யறார். மொத்தம் அறிவிச்ச வாக்கு 8,22,00,000 பீகார்ல. இந்த பீகாரை பின்பற்றுங்க, பீகார் முறையின் போட்டுக்காங்க. அடுத்தது அவன் வாக்கு பெற தகுதி பெற்றவர்கள் 8,22,00,000. ஆனா பெற்றவர்கள் 7,41,00,000. விடுபட்டவர்கள் தகுதி இருந்து அந்த வாக்கை உரிமையை பெற முடியாம 81,00,000. அப்படின்னா எத்தனை தொகுதின்னு நீ கணக்கிட்டுக்க. அதுல அதிகப்படியாக பெண்கள், இஸ்லாமியர்கள். புரிஞ்சிருச்சா? அதுல ஒரே முகவரியில்
100 பேருக்கு வாக்குரிமை கொடுத்துருக்கான். ஒரே முகவரி இல்லை. அப்படினாலும் ஒரு வீட்டில் 100 பேர் வாழ முடியாதுல்ல, கொடுத்துருக்கான். அந்த மாதிரி இதுலயே 4,50,000 வாக்கு கொடுத்துருக்காப்ல. அந்த மாதிரி ஒரே முகவரியில் 100 பேர் கொடுத்துருக்காப்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கான் பாருங்க, ஒவ்வொன்றும் பாருங்க. இந்த இரட்டை வாக்குரிமையை திருத்துறேங்கிறதான சிறப்பு திருத்தான். அதுல என்ன பண்ணிருக்காரு, ஒரே தொகுதியில வந்து 5,24 லட்சம் பேர் ஒரே தொகுதியில 2 வாக்குரிமை பெற்றுட்டாங்க. சீர்திருத்தம் செய்யறேன்னு போயிட்டு அது 5,2.24 லட்சம் பேருக்கு ஒரே தொகுதியில கொடுத்துருக்கான். திருப்பி இரட்டை வாக்கு வெவ்வேறு தொகுதியில 63.09 பேர் 9 விழுக்காடு இந்த வெவ்வேறு தொகுதியில பெற்றிருக்கான் 2 வாக்குரிமை. இப்ப எங்க திருத்தினதுக்கு அப்புறம் தான் அதை சொல்றது. புரியுதா? திருத்தினதுக்கு அப்புறம் தான் அவரு இவ்வளவு கோளாறு நடந்திருக்குன்னு உச்ச நீதிமன்றத்தில் போய் அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காப்ல. அவர் குழு ஆய்வு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மதிப்புமிக்க மாண்புமிக்க நீதிமன்றம் அதை நிறுத்து, இதெல்லாம் சரி பண்ணிட்டு எடுக்கலாம்னு சொல்லல. நீ 2 வாரத்துக்குள்ள பதில் மனு தாக்கல் பண்ணு தமிழ்நாடு அரசு கிட்ட கேக்குது. நம்ம தமிழ்நாடு அரசு எப்படி பதில் மனு தாக்கல் பண்ணுதுன்னா, இந்த எஸ்ஐஆரை வேகமா செயல்படுத்துது. இந்த பிஎல்ஓ இந்த பூத் லெவல் ஆபீசரை போட்டதே ஐயா ஸ்டாலின் அரசு தான். ஆனால் எதிர்க்கிறேன் என்று இங்க ஒரு நாடகம். எதிர்கட்சியா இருக்கும்போது இந்திக்காரனை போடா, ஆளுங்கட்சியான இந்திக்காரனே வாடா. இந்த பீகாரில் 65 லட்சம் பேர் அல்லது 1.5 கோடி பேருக்கு வாக்குரிமை கொடுப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அதிமுகவுக்கோ ஒரு பிரச்சனையும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் கூலிக்கு வந்தவன் வாக்குக்கு 1000-500 கொடுத்தால் வாக்கை போட்டு விடுவான். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவர்கள் எல்லோருக்கும் இந்தி தெரியும். உதாரணமாக அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய ஐயா சேகர்பாபு அவர்கள் இந்த சவுகார்பேட்டையில் தீபாவளிக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுத்து, இவர் வாக்கு மேகே நமக்கு போட்டு மேகே இந்தியில பேசுவார்கள், இந்தியிலே சோறுட்டி விட்டுவார்கள், இந்தியிலே பேசி வாக்கு கேட்பார்கள். ஏன்? அவர்கள் நாடு இல்லை, இது அவர்கள் நிலமும் இல்லை, அவர்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. என் மொழி சாவதோ, என் இன உரிமை பறிபோவதோ, என் நிலம் வளம் களவு போவதோ, எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏன் நாம கவலைப்படுவோம்? ஏன்னா இந்த ஒரு இடம் தான் நமக்கு இருக்கு. இந்த ஒரு இடம் தான் இருக்கு. எனக்கு வரலாறு இருக்கு. தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தேன், இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தேன். பயன் இல்லை. காலடியில் அறக்கிற இடம் தான் இருக்கு. இதுலயும் 6 பேர் அங்கங்கும் கால் வச்சிருக்கான். இப்ப இந்த கால்களை அப்புறப்படுத்தலைன்னா நிக்க இடம் இல்லாம போயிடுவான். இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். சும்மா நிக்க இடம் இல்லாம அமெரிக்க ஏகாதிபத்தியமே, ரஷ்ய முண்ட நிக்கிற இடம் ஒண்ணுது இல்லைங்கிட்டு போ, எதையா பேச்சு படாங்கிட்டு. என் தம்பி சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்ல போய் அந்த வட இந்தியர்கள் கடை வச்சிருக்க இடத்துல நீ பேட்டி கேட்கும்போது, தமிழால வந்தா வேலை கொடுப்பான் சொல்றானே இல்லையா? சேலத்துல மளிகை கடை தேநீர் கடை வச்சிருக்கேன், முழுக்க ராஜஸ்தானி. நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது. நான் போதிக்கும் போது எது ஒன்றும் உனக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும் உனக்கு. நீ ரொம்ப நாள் நடக்காது தம்பி. இந்த தேர்தல் இவன் போட்டு இந்த எஸ்ஐஆர் மட்டும் செயல்படுத்திட்டான், 29 தேர்தல்ல அவன் தீர்மானிப்பான். நீ ஒண்ணு தள்ளி விடுவான், ஓட்டு போடாங்கிட்டுருவான். இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாகும். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். 8 கோடி தமிழர்கள், 1.5 கோடி வன்னியர், 1 கோடி கன்னடர் கவுண்டர், 1 கோடி தெலுங்கு தேவர் எல்லாம் பேசுவோம். எத்தனை கோடி நீ இருந்தாலும் வன்னியர் 1.5 கோடியா? வன்னியனா நிக்க மாட்டா. ஒன்னா கவுண்ட 1.5 கோடியா? ஒன்னா நிக்க மாட்டாய். முக்குளத்தோர் கல்லர் மரவர் அகமுடையரா? நிக்க மாட்டாய். மரவனை நிறுத்தின அகமுடையர் போட மாட்டாய், கல்லனை நிறுத்தின மரவன் போட மாட்டாய். பறையரா ஒன்றாக மாட்டாய். நீ சாதியாபமும் நான் நிக்க மாட்டாய், நீ மொழி இனமாவும் நிக்க மாட்டாய். எப்படி உனக்கு வலிமை வரும்? ஆனால் அவன் 1.5 கோடி வட இந்தியன் என்றால்
நீ தமிழ் என்று ஒரே மொழியில் ஒன்றாகவில்லை, அவன் இந்தி என்று ஒரே மொழியில் ஒன்னா நின்றுவான். நீ நான் சொல்றதை நீ நம்பல, நிக்கிறானா இல்லையா பொறுத்திருந்து பார், நிப்பான். அப்போது பெருத்த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி நார்த் இந்தியன் இந்திக்காரன் வந்துருவான். நீ அப்ப வாணியனும் பேச முடியாது, கவுண்டனும் பேச முடியாது, தேவரனும் பேச முடியாது, பறையனும் பேச முடியாது, நாடாரு செட்டியாரு தேவேந்திரர் ஓஹோ தள்ளி போன்றுவான். அந்த கரும வேற நமக்கு வர மாட்டேங்குது, ஏதோ பேச்சு விட்டு போயிடுவான். இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய். அவன் தொலைச்சிட்டான், முடிச்சுட்டான், நீ ஒன்றும் இல்லை உனக்கு. அதனால கடைசி அந்த ஓட்டு வச்சிருந்தது 1000-500 வித்து பொழைச்சிக்கிட்டு இருந்த, இப்போ அதையும் எடுத்துட்டாப்ல. இப்போ பிஜேபி அவருடைய வாக்கை உறுதி செய்து இது பார்க்கும். ஏற்கனவே நான் பேசுறேன், தம்பி கார்த்தி கூட பதிவு செஞ்சான் பாருங்க, 40,000 வாக்கை கன்னியாகுமரியில் தூக்குச்சு. ஏன்னா அவ்வளோ மீனவனு கிறிஸ்தவ மீனவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான், தூக்குடான்னு தூக்கிடுச்சு. இப்போ என்ன செய்யும், இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்க பிஜேபி தூக்கும். இந்த திமுக என்ன செய்யும், அதிமுக வாக்கு, நாம் தமிழர் சீமா வாக்கு. தம்பி விஜய்க்கு அவர் வீட்டுக்கு போகும்போது விஜய் படம் இருந்தா நம்ம வீட்டில் தூக்கிட, அங்க சீமா படம் இருந்தா தூக்கிடுவான். ஐயா எடப்பாடி அது தெரியாம அவரு ஏன் பதறுகிறீர்கள் அப்படின்றாப்ல. உங்களுக்கும் சேர்த்தாயா பதறிக்கிட்டு இருக்கமியா ஐயா, ஐயா உங்களுக்கும் சேர்த்தாயா கதறிக்கிட்டு இருக்கமியா ஐயா, கவனமா பண்ணுங்கய்யா. அவங்க பயங்கரமான ஆட்டக்காரங்க, சேம் சைடு கோல் போடுவாங்கயா, மகாராஷ்டிரால போட்டிருக்காங்கயா. அவ்வளவு பெரிய ஆளு பால் தாக்கரே அந்த மண்ணின் மக்களுக்காக ஒரு அரசியலை கட்டி எழுப்பி கொண்டாந்தாப்ல. அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே இருக்கும்போது அவரோட கூட்டணி வச்சு வந்து 42 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு ஆளுக்கு 30 கோடியை கொடுத்து தூக்கிட்டாங்க. இவன் ஊழல் லஞ்சத்தை பேசுவாயா. 42 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு 30 கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சி அமைச்சு அவரை கட்சியே முடிச்சுட்டோம்ல. அவர் பேசுறாரு, சீமான் பேசுற அரசியல நாங்க பேசியிருக்கோன்னு, நாங்க மதம் என்று போனதுல சரிஞ்சிட்டோம், மொழி இனத்திலேயே நின்றுக்கணும்னு பேசுறாப்ல. ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே ஏன் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாற முடியாது. இன்னைக்கு தமிழன், நாளைக்கு கன்னடனாவோ மலையாளியாவோ பீகாரியாவோ குஜராத்தியாவோ என்ன, நோ சான்ஸ், வாய்ப்பில்லை ராஜா, மாற முடியாது. இவன் அவன் எல்லாரும் சரியா இருப்பான், நம்ம சரியாகணும் நினைச்சா தவறுன்றுவான். பயங்கரமா பேசி விட்டுருவான். பீகாரியா பகாரியா இவங்க தான் பேசினது. பஞ்சாபியரை தவிர வரையும் பஞ்சாபுக்குள் உள்ள விடாதீர்கள் பேசியவர் நம்மால் தான், ஐயா பிரதமர் மோடி அவர்கள் தான். ஒரிசாவிலே கார்த்திகே பாண்டியன் அவரை அதிகாரத்தில் உட்கார வைக்க போகிறீர்களா? பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலும் சாவியும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நம்மளை திருட்டு போய் பட்டம் கட்டி அங்க ஒழிச்சே விட்டான் நவீன் பட்நாயக்க. ஒரு தமிழன் ஆட்சிக்கு வரல. ஆனா இங்க எத்தனை பேரு கும்மி அடிக்கிறான். நான் ஒருத்தன் கத்துறேன், நீ என்ன சேட்டை பண்றான் பாருங்க. நான் என் நிலம், என் உரிமை, என் தேசிய இனத்தின் இறையாண்மை என்று பேசும்போது பாசிசம், செப்பரேட்டிசம், சாவனிசம், பிரிவினைவாதம், பக்கவாதம், முடக்குவாதம், நீ எத்தனை நாள் பேசுற, எவ்வளவு வேணாலும் பேசுற, ஆனால் ஒரு நாள் நான் வெல்வேன், இதை யாவானும் மறைக்க முடியாது. மரத்தோட பேசிட்டுருக்காப்ல, மாட்டோட பேசிட்டுருக்காப்ல, தண்ணீரோட பேசிருக்காப்ல, கடலோட பேச போறாப்ல. ஒருத்தரெல்லாம் கடலை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறேன்றாப்ல. உன்னையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சானல உங்க ஒப்பன் வாத்தியார், அவனை சொல்லணும். கடல்னா என்னன்னு தெரியல, உனக்கு தண்ணினா என்னன்னு தெரியல, மரம்னா என்னன்னு தெரியல, உனக்கிட்ட எல்லாம் ஆட்சியாதிகாரத்தை கொடுத்தோம்னாடா எங்களை சொல்லணும்டா. பைத்தியக்கார பயில்கள்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் தந்தா, முத்து தந்தா, பவளம் தந்தா, சத்துக்கு மீன் தந்தா, நண்டு தந்தா, எறா சுறா எல்லாம் தந்தா, தாகத்துக்கு தண்ணி தந்தா, குளிக்க தண்ணி தந்தா அவளை நாம குப்பையாக்கணும், அழுக்காக்கணும், குடிக்க தண்ணி தந்தா அவளை குப்பை கிடங்காக்கணும், நச்சு நீரை அழுக்க கொண்டு அவன் மூஞ்சில ஊத்தணும். கடலை கடலாவா வச்சிருக்க நீ? உனக்கு காமெடியா இருக்கு.
கொந்தளிச்சு எழுந்தான் தரையிலிருந்து 3 கிலோமீட்டருக்கு தண்ணி தான் இருக்கும்ன்றான். பாத்துக்க, நீ பூமிக்கென்று செல்ல குழந்தைகள் யாரும் கிடையாது. இப்ப என் வீட்டுல என் மனைவிக்கு செல்லம் இருக்கு, எங்க கிளி அவளுக்கு செல்லம், அந்த இசை ஏழு எல்லாம் செல்லம், வெண்பா செல்லம், அப்படி இருக்கு. எனக்கு யாரும் அங்கே வீட்டில் செல்ல, நான் அந்த கெஸ்ட் ஹோல் தான், போய் வர்றதுனால வருவான் போவான், யாரோ வந்து போறான் அப்படின்னு நினைச்சுக்கிருக்காங்க. நிறைய பேர் விருந்தாளி வந்து போற மாதிரி போய் செல்லம் இருக்கு. ஆனால் பூமிக்கென்று யாரும் செல்லம் கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரிதான். ஆனால் தனக்கென்று பேரிடர் வந்தால் ஒருத்தனை மிச்சம் வைக்க மாட்டான். தாய்மை புனிதமானதுதான். ஒரு பெருவெள்ளம் ஆற்றிலே இந்த கரையில நிற்கிற குரங்கு தன் ஒரே குட்டியை தோளில் தூக்கி கொண்டு அக்கறைக்கு போக ஓடுகிறது, நீஞ்சுகிறது. தோல் மேலே தன் குட்டியை ஏற்றி கொண்டு போகுது. போட்டு காற்றேன் பார் காட்சியை. அப்படியே ஓடுது வேக 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 வேகமா. இந்த குட்டி குரங்கு தாயின் கழுத்தை தலையை அழுத்துது. இந்தாதான் இருக்கு கரை, போயிடலாம். ஆனால் தன்னை உள்ளே அழுத்தி தன் உயிரை இழக்கிற நிலைமைக்கு தள்ளிருமோ தன் குட்டின்னு குட்டியை தள்ளி விட்டுட்டு என்ன செய்யுது, கரைக்கு போய் கரை சேர்ந்துருது. குட்டி வெள்ளத்தோட போயிருது. செல்லமாக வளர்த்த குட்டி தான், பெத்த குட்டி தான். ஆனால் தனக்கு பேரிடர் என்றால் கைவிட்டுது. அது மாதிரிதான் இந்த பூமி தாய். பேரிடர் வந்தால் அது அப்பனும் இல்லை ஆத்தானும் இல்லை, எல்லாத்தையும் அடிச்சு விட்டு போயிடுவான். சுனாமியில எவனும் ஜாதி பார்த்து மதம் பார்த்து விட்டு போனாலாடா, அந்த நிலை விரைவில் வரும். நீ எழுதி வச்சுக்க. ஆனா நம்ம அடிச்சுட்டு போகும்போது பக்கத்துல வந்தேன்னா, நான் அன்னைக்கே சொன்னலடா கேட்டியா, இந்த வேலையை அவ செய்வான்னு செஞ்சிருவா. நம்மளால எழுதுறான்ல தம்பி, 70 விழுக்காடு தண்ணி தம்பி, 30 விழுக்காடு தான் நிலம் தம்பி. அதுல சரிவாதி 2 30 10 விழுக்காடு காடு இருக்கணும். என்ன இருக்கணும்? 3 1 பங்கு காடு இருக்கணும். அப்ப 20 விழுக்காட்டு நிலத்துல இருந்துக்கிட்டா நீ இம்படி சேட்டை பண்ணிட்டு அப்படின்னு வச்சுக்க. தரையிலிருந்து சரியா 3 கிலோமீட்டர் உயரத்துக்கு நிலமங்கும் தண்ணி தான் இருக்குன்றான். இப்படி இருந்திருக்கா இல்லையா? இருந்திருக்குல்ல. கடல் கொண்டு போனோம், பகிரில் ஆட்டணும், பன்மலை அடுக்கத்தெல்லாம் பார்த்திருக்கீங்கல்ல நீங்க. குமரி கண்டம் உங்க கண்டம் எங்க உப்பு கண்டம் இப்ப எங்க இருக்கு? அவர் ஐயா ஒரிசா பாலு பூம்புகார்ல பாடுற அந்த பாடுற உள்ள மூலிகை கிடக்கு உன்னுடைய நகரம் சொல்றான் இல்லையா? அது மாதிரி ஒரு நாள் நீ மூலிகை கிடப்ப. கவனமா இரு. இப்ப என்ன பண்றது இவங்களேன்னு தெரியல. எனக்கு குழப்பமா இருக்கு. காலையிலிருந்து என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி பிள்ளைகள் விழிப்புணர்வோடு இருந்து அவரவர் வாக்கை தக்க வைக்க பார்க்கணும். தேர்தல் ஆணையத்திற்கு, இந்திய ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள், நீங்க எதிர்க்கிறேங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா நீங்க ஒரு பக்கம் இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா எதிர்க்கிறேன்றீங்க. உண்மையிலே எதிர்க்கிறதுனா நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினது உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியை கூப்பிடுறீங்க. அப்ப நீங்க சட்டசபையில கூட்டி ஒருவேளை ஐயா எடப்பாடி எதிர்த்து பேசினா நீங்க எதிர்த்து தர்க்கம் செஞ்சு இவ்வளவு பேராபத்து இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானத்தை போட்டு தமிழ்நாடு ஒத்துழைக்காது என்ற தீர்மானத்தை நீங்க கொண்டு வந்திருக்கணும். அதை செய்யல. நீங்க அவசரமா பிஎல் வந்த பூத் லெவல் ஆபீசரை போட்டு அதுக்கு ஆலோசனை, நாங்க உங்க ஆளுகள்லாம் காணொலியில அதை இப்படி பதிவு பண்ணுங்க அப்படி பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி, இது என்னது? உங்க மாமன்ற உறுப்பினர்களா உங்க வாக்கை உறுதிப்படுத்திட்டு போறது. அப்ப எங்க வாக்கெல்லாம் பிஜேபி அவங்க வாக்கு. எவன் தனக்கு வாக்கு இல்லையோ அவனுக்கு வாக்கு இருக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்ல. இப்ப அங்க வெளியேற்றப்பட்ட 81 லட்சம் பேர் இருக்கான்ல, அவன் இங்க வருவான். இங்க பீகார்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தா இங்க எடுத்துக்கலாம்னு நீ ஒரு விதி வச்சிருக்க. ஆனா எனக்கு என்ன சொல்ற, 2002 போட்டியா? எங்க அம்மாட்ட போய் என் தாத்தா மாசிலாமணியும் பர்வதம்மாலும் இறந்து போயிட்டாங்க அம்மாச்சி. அவங்க ஓட்டு உரிமை எங்க இருக்குன்னு கேட்டா எங்க அம்மா எப்ப பாப்பா அங்கிட்டுன்னு போயிடும். என்ன அதான் நடக்க போகுது. இப்ப நீ வேணா பாரு, எத்தனை அதிகாரி அடி வாங்கிட்டு ஓட போறான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நாள்ல பாரு. நீ எவனாவது இந்த ஃபார்ம்னு சொல்லு, ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் என் பசங்க. நான் அப்புறம் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது. ஐ எம் வெரி சாரி. என்ன தம்பி அபவுட் சதீஸ் அப்படி போயிட்டு வேண்டிதான். நம்மளால இதை பார்த்து பண்ணுங்க, நியாயமாற பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு திருத்தத்துக்கு ஒரு அளவு இருக்கு. இவ்வளவுலாம் உங்களால 2 மாசத்துல இதை கொடுத்தா 5 கோடி பேருக்கு நீங்க இந்த படிவத்தை கொடுத்துட முடியுது உங்களால. ஆனா நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கடுக்குது, அப்படியே கஷ்டமா இருக்கு.
ஒரு 10 நாள்ல 5 கோடி பேருக்கு இந்த படிவத்தை கொடுக்க முடியறவங்களால, வீடு வீடுக்கு கொடுக்கறவங்களால, வீடு வீடுக்கு குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட முடியாதா? முடியும், செய்யக்கூடாது. அவருக்கு அதை எடுத்தா எங்களுக்கு லாபம் வந்துடும், அதனால பிரச்சனை. வணக்கம் வணக்கம். அதனால மதிப்புமிக்க ஆட்சியாளர்கள், குறிப்பாக தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது என்றால் முழு ஈடுபாட்டோடு அதை எதிர்த்து இதை தடுத்து இந்த எஸ்ஐஆர், இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்துக்கு ஒத்துழைக்க முடியாது, எடுக்க முடியாது. இந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் சொன்னது போல எல்லாருமே ஒத்துழைக்க மறுத்து, மக்களும் ஒரு பெரிய போராட்டத்தை அங்கங்கே செய்து இதை தடுக்கணும். இந்த இரட்டை வாக்கு இறந்தோர்கள் வாக்கு செலுத்த அவர் பேர் இருப்பது கள்ள வாக்கு, இதெல்லாம் தடுக்கணும் என்றால் ஒரு காலம் எடுத்து சரியான அதிகாரிகளை, கற்றறிந்த பெருமக்களை அனுப்பி அவர்களுக்கு போக்குவரத்து செலவு, உரிய ஊதியம் எல்லாம் கொடுத்து பயிற்சி முகாம் நடத்தி எதை எங்கே நீக்கி, அது இந்த அவசரமாக நவம்பர் 4 அறிவிச்சு பிப்ரவரி 7 முடிவு பெறும் என்கிறீர்கள். இந்த காலத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் போது யார் யார் எந்த கட்சியோட கூட்டணி, யார் யார் எங்கே என்னன்னு எல்லாம் பேசிருக்க காலத்தில் நீங்க திடீர்னு இந்த வாக்கையே சரி பண்ணோம்னா என்ன தம்பி? மேல கூரை பச்சை வண்ணத்துல போடலாமா மஞ்சளா போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கீழே அடித்தளத்துல குண்டை வச்சு தகர்த்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால மதிப்புமிக்க, மாண்புமிக்க, மேன்மை மிக்க, பெருமை மிக்க, போற்றத்தக்க ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செய்யுங்க நியாயமாரே. இல்லைன்னா எங்களுக்கு இந்த தேர்தல் போட்டியெல்லாம் மயிரே போச்சுன்ட்டு தருவா இறங்கி ஒரு ரூபாயா ஓட்டு போட முடியாது, நீ எவன் நிக்க முடியாது. பெரிய சிக்கலாய் போரும் பார்த்துக்க. ஒழுங்கா அதை கைவிட்டுட்டு தேர்தலுக்கு அப்புறம் 29 தேர்தலுக்கு இடையில இந்த சிறப்பு செருப்பு திருத்தத்தில் அப்புறம் வச்சுக்க. புரியுதா? அன்பா சொல்லும் போது கேட்டுக்க. நன்றி, வணக்கம்.